ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த என்னுடைய 7 இயர்ஸ் லாஸ் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கல சார். அது இன்னொரு டைம் அது போட்டால் பெட்டராக இருக்கும். அது என்ன சார், அது ஒரு அவேர்னஸாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அந்த ஒரு கொண்டு போக சொல்ல நமக்கு அந்த அவேர்னஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா 2 பேர் அது வந்து அதை பார்த்து எஸ்கேப் ஆவாங்க இல்லையா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அந்த 7 இயர்ஸ் வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். இல்லை நம்ம சேனல் போய் பார்க்காதவங்க பாருங்கள். இது என்னுடைய 7 இயர்ஸ் 2 டைம் போட்டிருக்கேன். ஒரு வருஷமும் போட்டிருப்பேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த வருஷமும் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த 7 இயர்ஸ் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிறைய பேர் ஓவர் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 ஜூலை. இன்றைக்கி நிறைய பேர் ஓவர் ட்ரேடிங்கில் லாஸ். அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். வந்து என்னால் அந்த லாஸை வந்து ஏற்றுக்க முடியல. ரீவெஞ்ச் ரேட் அதிகமாக பண்ணிட்டேன். மேலே போன பைசி கீழே போன சைடில் என்னால் எமோஷனல் கட்டுப்படுத்த முடியல சார் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேயே நான் உங்களுக்கு அந்த ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த மாதம் வந்து கிளாஸஸ் வந்து லாஸ்ட் முடியுது, அதுக்கப்புறம் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ என்னோடய ஓல்டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய ஓல்டு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிட விரும்பலை நான். அதை போய் பாருங்கள் உங்களுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்னிங், அதாவது காலையில் 9 மணி 9:45 மணிக்கு உங்களுக்கு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மார்க்கெட் வந்து மேலே ரன்னிங்கில் போனால் நம்மளுடைய மொமெண்டம் வந்து கேட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இல்லை நமக்கு ஆப்போசிட்டாக போக சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாது. இது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப். எத்தனை மணிக்கு 9:48 எக்ஸிட் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட அசம்ஷன் என்ன, ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் இருந்தது. அது உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ 2 லெவல் வந்து 24,901 24,940 அப்படின்ற லெவலில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வருதா இல்லை அதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம். ஆனால் இங்கே தொட்டிருக்கு எப்போ 24,900 வந்து இங்கே தொட்டிருக்கு எப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு சைடு வச்சு போய்ட்டு மேலே ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் இல்லாமல் மேலே போய்ட்டு கடைசியாக தொட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜோன் இன்னமும் ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய எமோஷனல் கட்டுப்படுத்த தான் இப்போ உங்களுக்கு அது எப்படி தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிச்சு. காலையில் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிங்க சிஸ்டம் எக்ஸிட்னு சொல்லதுக்கப்புறம் எந்த ஒரு பிளான் இல்லையே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிம்பிள். இப்போ இந்த மாதிரி போகுமா இல்லையா முன்கூட்டியே தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற கேள்விகள் கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகுமா இல்லையான்னு தெரியும். மேபி இதுக்கு இங்கே ட்ரெண்டிங்காக போயிருக்கலாம் அல்லது கீழே வந்திருக்கலாம். இப்போது நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதை தான் நாம் நிர்ணயிக்க முடியுமே தவிர தீர்மானிக்க முடியுமே தவிர மார்க்கெட் எப்படி போதும் நம்ம வந்து எல்லாமே ப்ரெடிக்ஷன் பண்ணி அப்படியே மார்க்கெட் எண்டு முடியறதில்ல நம்ம 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்ற கதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு சிலருக்கு போர் அடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து யதார்த்தத்தை புரிஞ்சிட்டவங்க மட்டும் கண்டிப்பாக அந்த வீடியோ லாஸ்ட் வரலும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பீடு குயிக்காக மணி பண்ணணும், எனக்கு லாஸை வந்து ரிவெஞ்ச் பண்ணிக்கணும், அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய மைண்ட் செட். ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2007 நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2025 இந்த இவ்வளோ வருஷத்தில் நம்ம கடந்து வந்து சொல்ல பார்த்திங்கன்னா நிறைய விதமான மனிதர்கள் ஒவ்வொரு வருஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2018 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ 18லேருந்து பார்த்திங்கன்னா கூட இந்த கடந்த 7-8 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு வருஷமும் வந்து புது விதமான மனிதர்கள் வருவாங்க, போவாங்க. மார்க்கெட் கூட அதனுடைய ரூபத்தை அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் இவ்வளோ வருஷத்தில் நான் பார்த்ததில் இந்த 7 இயர்ஸ் வீடியோ உங்கள் கூட பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நான் வந்து 2007 வந்து நான் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களே தெரியாது. ஏன்னா எல்லோரும் வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஃபார்மராக இருப்பார், ஒருத்தர் வந்து ஏதோ வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, ஏதோ அவங்களுடைய ப்ரொஃபஷனலில் ஏதாவது இருப்பீங்க. உங்களுக்கு எந்த டைம் கிடைச்சிதா, எந்த டைமில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக போதும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஒரு மைல் ஸ்டோன், உங்களுடைய சேஞ்சை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அட்லீஸ்ட் உங்கள் லாஸை தடுத்து நிறுத்தும். என்னால் அது மட்டும் ஒரு உறுதியாக சொல்ல முடியும், உங்களுடைய லாஸை தடுத்து நிறுத்த முடியும். சரி, இந்த என்னுடைய 2007 வந்து நான் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரேன். அதுக்கு முன்னாடி வரலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சன் டிவியில் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி இதுக்கு மேலே போச்சு, இதுக்கு கீழே வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு வியூஸை பதிவிட்டிருப்பாங்க. அதாவது அந்த பாயிண்ட்ஸ் நியூஸ் முடிய சொல்ல வந்து இவ்வளோ புள்ளிகள் ஏறுந்து இவ்வளோ புள்ளிகள் இறங்குது அந்த மாதிரி தெரியும். அப்புறம் அந்த என்னுடைய கண்டென்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2007 நான் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டார் ஸ்டார்டர்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மார்வாடிங்க.
அப்போ அவங்களாம் வந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ப்ரைஸ் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இந்த கீழே லைனில் போயிட்டே இருக்கும். இந்த சிஎன்பிசி அப்புறமா இந்த சில சேனல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப பதட்டமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன சார் மேலே போகுது கீழே வருது ஒன்றும் புரியல. நான் அவங்க சும்மா பேசிட்டு சார் என்ன சார் இது என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் உனக்கு புரியாது பண்ணலாம், அவனுக்கு சைலண்டாக அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டார் அப்படின்னுவாங்க. சரி நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போது முதல்ல நான் வந்து உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்திருக்கிறேன். ஆனால் அந்த ட்ரேடிங் என்னென்னு தெரியாமல் அந்த ட்ரேடிங் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். அப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் நான் முதல் என்ட்ரி பார்த்து உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸ், அதுவும் எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறவங்களுக்கு பாரதி ஏர்டெல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கும், அதுக்கப்புறம் ஐடிசி, சில பிஹெச்எல், அப்படி ஒரு 10-15 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸில் நான் வந்து என்ட்ரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ளே வந்தது. அப்போது அந்த ஆப்ஷன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்ற விஷயம் தெரியாமையே, வால்யூம்னா என்னன்னு தெரியாது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போனால் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கப்பா, மார்க்கெட் கீழே வந்தால் புட் ஆப்ஷன் எடுத்துக்க, அப்படி இது 2 விஷயத்தை குறிப்பிட்டாங்க. மார்க்கெட் மேலே வந்தால் கால், கீழே வந்தால் புட்டு அப்படின்னாங்க. ஓகே அவ்வளோதானே, மார்க்கெட் வந்து ஒரு லெவல் மேலே போக சொல்ல டக்குன்னு வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்குது, கீழே வந்து சொல்ல புட் ஆப்ஷன் எடுத்துக்குது. இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, அந்த இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணின்னு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து அதை பற்றி எனக்கு அவேர்னஸ் இருக்காது. எது விலை கம்மியாக இருக்குது அது போயிட்டு இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த மணி 10 ரூபா இருக்குது, அட் த மணி ஒரு 5 ரூபா இருக்குது, அவுட் ஆஃப் த மணி ஒரு 2 ரூபா இருக்குதுன்னா, நான் வந்து இந்த 2 ரூபா ப்ரீமியம் வந்து என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ அதிகமான பணம் கொடுத்து அதை வந்து வாங்கிக்குவேன். அப்போது அதிகமான பணம் கொடுத்தா ஏன்னா நிறைய கிடைக்கல, ஒரு ரூபா லாபம் போயிடுச்சு அப்படின்னா செம்ம லாபம் நமக்கு அன்றைக்கி அப்படின்னு ஒரு கான்செப்ட்டில் போயிடுவேன். அப்புறம் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஒரு வேளை ₹1 கீழே வந்துருச்சுன்னா கூட இன்னும் எவ்வளோ பணம் போட்டு வாங்கிக்கோங்க, மல்டி குவான்டிட்டி எப்படி இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ₹3 போகாதா, ஒரு ₹4 போகாதா அப்படின்ற ஒரு இந்த தன்மை, குட்டாந்தாசியமாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. எவ்வளோ வந்துருப்போது, 50 பைசா வரப்போதா பார்த்துடலாம், ஒரு 30 பைசா வரப்போதா பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மேலே குவான்டிட்டி போட்டு ஹியூஜ் அமௌண்ட்டு போட்டு ட்ராவல் பண்ணி ட்ரேட் பண்ணி தரேன் 2007-8 அப்படிலாம் பார்த்திங்கன்னா. அப்போது மிகப்பெரிய அடி தான் அது. அந்த கொஞ்சம் நஞ்ச அடியில் பயங்கரமான அடி தான் அது. அந்த அடி சமாளித்து சரி கொஞ்சம் கையில் கொஞ்சம் சில்லற அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெரிய அமௌண்ட்டு தான் அது. அந்த அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. சரி ஒரு வேளை கற்றுக்கிட்டு பண்ணால் வேலைக்கு ஆகுமோ அப்படின்ற, சரி கற்றுக்கலாம், பணம் இவ்வளோ போயிடுச்சு லட்சக்கணக்கில். கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 35 lakhs மேலே மொத்தம் டோட்டலாக லாஸ் ஆனது. ஆனால் 35 lakhsக்கு மேலே லாஸ் ஆகணும் அந்த அந்த மிடில் ஸ்டேஜ், அந்த 35 lakhs லாஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த ஸ்டேஜிங்லாம் அப்பப்போ 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி லாஸஸ் ஆக கிட்டத்தட்ட 7 வருஷம் அதிலே போயிடுச்சு. அந்த 7 வருஷம் சேர்த்து நான் 35 லட்சம் சொல்கிறேன், 2007 2014 வரலாம். ஆனால் அந்த 7 வருஷத்துக்குள்ளே என்னென்ன ஆச்சுன்றது விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பில் லாஸ் பண்ணது அந்த 35 lakhsல. இது வந்து முதல் ஸ்டெப்ஸ். 2வது ஸ்டெப் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட்டை ஒரு சில யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரேர், அந்த டேட்டாலாம் ஒரு அந்த அளவுக்கு நாலேஜும் இல்லை எனக்கு. அப்போ யாரோ சொல்லுவாங்க, ஒரு நம்ம அப்போ ஷேர்கான் அப்படின்ற ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறமா நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு கைட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அப்போலாம் ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா செம்ம ப்ரோக்கர், ஒரு ₹150 சார்ஜ், ஒரு ட்ரேட் எடுத்தால் ₹150 ₹200 ஒரு ட்ரேடுக்கு சார்ஜ். அப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோக்கரேஜ் பயங்கரமாக கலெக்ட் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கைட் பண்ணுறேன் அப்படின்வாங்க, அதுக்கு சம் சார்ஜஸ் கொடுக்கணும். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடக்கும், இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கோங்க, இதுக்கு போனால் கீழே விற்றுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. நம்மளும் ஆஹா ஓஹோ பார்த்துட்டு சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம்பிள் அந்த மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது பாருங்கள், இன்றைக்கி 30 ஜூலைக்கு மார்க்கெட் அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ எதுக்கப்புறம் மேலே போனால் கீழே போனால் அப்போ ஒரு நாளைக்கு 10 டைம் சைட் வேஸில் போக சொல்ல 10 டைம் ட்ரிகர் ஆகும். 10 டைம் நம்ம பை எடுக்க முடியுமா இப்போ தெரியுது. ஆனால் அப்போ 2008-9 ஒரு வருஷமாக கடந்து வர சொல்ல தெரியல. 2012 2013 அந்த டைம்லாம் கூட ஸ்டில் லாஸ் தான். அதாவது என்ன தான் புதுசாக முயற்சி பண்ணுறது, ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே சண்டேல பார்த்திங்கன்னா ஏதாச்சும் புதுசாக ஒன்று கற்றுக்கினா அந்த 2 நாள் என்ன கற்றுக்கிட்டேன்னா எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியும். மண்டே அதை வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி 2 நாளில் கற்றுக்கிட்டதை மண்டே அப்ளை பண்ணி பார்க்குறது, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், சரி டியூஸ்டே வெட்னஸ்டே அப்ளை பண்ணுறா பார்த்துலாம் அப்படின்னு. அப்போ அந்த வாரம் எண்டில் பார்த்திங்கன்னா என்ன சம்பாரிச்சிங்களோ மாத கடைசியில் வந்து அந்த வார கடைசியிலே அந்த 0 ஆகிடும். இது மாதிரி தான் வந்து ரொட்டீன்லாம் போயிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2012 வரலும் கூட இதே மாதிரி தான், கொஞ்சம் சின்ன 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் 2. ஏன்னா கையில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம், அந்த அமௌண்ட் போடலாம், இந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம், திரும்ப வந்துடும் இந்த ஒரு இதுலேயே போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்லைடா அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சும்மா வந்து வேலைக்கு ஆகத்தில், அது நம்ம அதை விட்டுடலாம், அது
இது சும்மா அதெல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்கே குட்டி கரணம் போட்டாலும் அங்கே தான் வந்து கடைசியாக வந்து பாயிண்டில் வந்து நிற்கிறோம், இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி 2012 வந்து விட்டுட்டேன். 2012-13 சரியாக ஞாபகம் இல்லை, அந்த அந்த ரேஞ்சில். அப்போது பார்த்திங்கன்னா அந்த சரி ஒரு மார்க்கெட் நம்மக்கிட்ட இவ்வளோ காசு வாங்கிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு அப்போவே 20-25 லட்சம் மேலே போயிடுச்சு. அப்போது இது வேலைக்கு ஆகாது விட்டுலான டைமில் சரி இவ்வளோ பணம் போயிடுச்சு, சரி என்ன தான் கற்றுக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம காசு ட்ரேடிங் பண்ண வேணாம், அதில் நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டு விட்டுடலாமே அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் பெரிய பெரிய பிரபலங்கள் அப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 35,000 40,000 50,000 அந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிட்டு என்னுடைய கெஸ்ஸிங் என்னென்னா அவ்வளோ பெரிய கோட்டு சூட்லாம் போட்டுட்டு வராங்க, நல்லா ஒரு ஃப்ளைட்டில் வராங்க, பெரிய காரில் வராங்க, பெரிய பங்களாவில் வர ரிச் லுக், அவங்களோட லுக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த லுக்கை பார்த்துட்டு இவங்க நல்லா சொல்லி தருவாங்க, இவங்க இந்தளவுக்கு ட்ரேடிங் பண்ணால் இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் எனக்குள்ளே. அப்போ தான் அந்த பாம்பே அந்த டைமில் பாம்பே பக்கம் போயிட்டு ஒரு சில ஃபீஸு, அதுக்கப்புறமா நம்ம தமிழ் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் ஆள் இல்லை. நான் சர்ச் பண்ண டைமில் அந்த டைமில் சரி தேடுதல் அப்படியே போயிட்டு சொல்ல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிட்டேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அதுவே ஒரு 3 lakhs 4 lakhs மேலே ஃபீஸ் கொடுத்து ஃபீஸுக்கே 30,000 20,000 50,000 10,000 சின்ன சின்ன விஷயங்கள் கலெக்ட் பண்ண சொல்லி எல்லாம் சுற்றி ஒன்று நமக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னடா அது நமக்கு தெரிஞ்சதான் சொல்லி தராங்க, சரி விடு ஏதோ. ஆனால் குட்டி குட்டி விஷயம் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுனால அது இது கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன தகவல்கள்லாம் அவங்கக்கிட்ட தட்டிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நாசிக்கில் கூட எனக்கு ஒரு சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாருமே நம்ம வந்து யாரையும் வந்து குறைச்சி எடை போடக்கூடாது, சொல்லிக் கொடுத்தவங்கள அவங்கள ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். அவர் நாசிக்லேருந்து ஒருத்தர் லாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்த சொல்ல ஒரு இலக்கு வந்து கொஞ்சம் ஏதோ லைட்டாக பாயிண்ட்டு பிடிபட்டுச்சு. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ண போக சொல்லுவோம். இந்த வெபினார் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் வந்து அதில் எல்லாமே சேர்ந்தாங்க. அதில் ஒரு 20-30 பேர் சேர்ந்தாங்க. அப்போது அந்த 20-30 பேரில் வந்து நான் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு சீனியராக தெரிஞ்சேன். அவங்க அந்த 20-30 பேருக்கும் ஸோ என்கிட்ட வந்து சஜஷன் கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் நீங்கள் இது சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் எனக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் வரல. அப்போ எனக்குலாம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த 20-30 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு பேங்க் ஒரு பிரபல பேங்க்கு, அந்த பேங்க்கோடைய மேனேஜர் வந்து ஒரு ஃப்ரெண்டானார். சார் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் உங்கள் வியூஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன் இல்லை நான் என்ன சார்ந்தது நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்னாரு. சரி நான் சொன்னேன், சார் அன்றைக்கி வந்து ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு என்ன ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க, அதுக்கப்புறமா பிரச்சனை ஆச்சுன்னா என்ன எதுவும் கேட்டுக்காதீங்க அப்படின்னு அவங்க ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அதுக்கு வந்து 1% கமிஷன் மட்டும் கொடுத்துருந்தார். அவர் எவ்வளோ கேபிட்டல் போடுறாரு என்ன கேபிட்டல் எதுவும் கண்டுவே இல்லை. ஏன்னா அந்த 1% அப்படின்றது அவர் எனக்கு வந்து அந்த டைமில் கொஞ்சம் பெரிய தொகையாக தெரிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாம் லாஸ் எல்லாம் ஆகிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்ல அந்த 1% வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடச்சிது. அந்த 1% கிடச்சிது. ஓகே நம்ம வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது இது அப்படின்ற டைமில் நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணேன், திரும்ப நான் அதை அப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்ல போனால் எப்போ நான் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தது நான் வந்து அப்ளை பண்ணணும், அப்போ அந்த டைமில் கூட திரும்ப அகைன் வந்து அந்த டைம் லாஸஸ் ஆச்சு. 2013-14 டைமில் பார்த்திங்கன்னா அகைன் லாஸ். என்னடா அது நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது, ஆனால் நம்ம ட்ரேட் பண்ண ஏன் லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கொஷின் வர சொல்ல தான் தெரிஞ்சிச்சு. ஓகே நம்ம வந்து எமோஷ்னலாக அப்ளை பண்ணுறோம், நம்ம வந்து சொல்கிறத செய்ய மாட்டேன்றோம். இப்போ மற்றவங்களுக்கு சொல்ல நாம அதே செய்யணும் இல்லையா, அப்போது மற்றவங்க சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஏன் செய்ய மாட்டேன்றோம், அங்கே கேள்வி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய லைஃப்பில் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆனது என்னென்னா, ஸோ மற்றவங்களுக்கு சொல்கிறேன்னா நீ கரெக்டாக இருக்கணும், நீ சரியாக இருந்தால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. அப்போ நீ சரியாக இல்லை, அப்போ அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட்டபுளாக வருவாங்க அப்படின்னு ஒரு எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து என்னுடைய டர்னிங் பாயிண்ட், அந்த 1% ப்ராஃபிட்டும் ப்ளஸ் அந்த 20 பேர் என்னுடைய நம்பிக்கையை வந்து வச்சாங்க. ஸோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய வியூஸ் நான் என்ன சொல்கிறேனோ ஸோ அதுக்கு பிரகாரம் தான் நான் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் ஸ்டில் இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இங்கே எக்ஸிட் ஆகலை அப்படின்னா இன்னும் ஸ்டில் நானும் இதில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மேபி உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இல்லை வேறு ட்ரேட் பார்க்கலாம், இன்னொரு ட்ரேட் பார்க்கலாம், அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த 7 years லாஸஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ லாஸில் ஆவரேஜ், அதுக்கு தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலையும் சொல்கிறது, லாஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணாதீங்க, இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ட்ரேட் எடுக்காதீங்க. டிப்ஸ் கால்ஸை வாங்கி ட்ரேட் எடுத்தீங்க சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஊரில் இந்த கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி மேலே வந்ததாக யாரும் சரித்திரமே கிடையாது. தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கள் அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற காசு யாருக்கிட்டே போய் கற்றுக்குங்களேன். ஸோ அவங்களுக்கு நாலேஜாக உங்களுக்கு மேபி உங்களுக்கு 100% எதிர்பார்க்குறீங்கன்னா 20% நாலேஜ் கிடைக்காதா? ஸோ சுற்றி கற்றுக்குங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் 20, 30%, 40% ஒவ்வொரு பர்சனாக கற்றுக்க சொல்ல உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒளி பிறக்கும். அதுவரை உங்கள் கேபிட்டல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க, உங்கள் கேபிட்டலில் வாஷ் அவுட் ஆகாமல் பார்த்துக்குங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட இல்லை, யார்கிட்டனா போயிட்டு கிளாஸஸ் எடுத்துங்க. ஆனால் உங்களோட எதிர்பார்ப்புனா கற்றுக்கிறதுல இருக்கணும். இப்போ நான் உங்களோட லாஸை ரிகவர் பண்ணணும், எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வரணும், டெய்லி இவ்வளோ வரணும், அவ்வளோ வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்புனா மார்க்கெட் உங்ககிட்ட எதிர்பார்க்கோ, இவன் எதிர்பார்க்குறான் நம்மக்கிட்ட, இவன் தான் நமக்கு பலிகடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்க ட்ரை பண்ணும் மார்க்கெட். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிறதுல சத்தியமாக சொல்கிறேன், 3 மாதம் வந்து நீங்கள் முழுசாக கற்றுக்குங்க. உங்கள் எந்த ட்ரேடிங் பண்ணவே கூடாது. உங்களுடைய எமோஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா அந்த ஒரு டிசிப்ளின், நான் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுங்க. இப்போ 2015-16 நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கில் 4th கேனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த 4th கேனில் பிரேக் அவுட் நடந்தால் ஒரு ட்ரேட் உண்டு, ஒரு சின்னதாக குட்டி ஸ்ட்ராட்டஜி தான் அது. வந்து என்ன சொல்கிறதுனா, அதுக்கும் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரேட் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் ட்ரேடில் என்ன பண்ணணும், செகண்ட் ட்ரேடில் என்ன பண்ணணும், அது ஒரு 2-3 வருஷம் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் ஆகலது. ஆக்சுவலாக வந்து 2021-22 மேலே சரியாக ஒர்க் ஆகலது. ஆனால் அந்த 2-3 வருஷம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி ரிலையன்ஸில் ஒரு சின்ன ஸ்டாக்ஸில் வந்து சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் ஈவினிங் க்ரூட் ஆயில் வந்து 5 PM ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி 2 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேது ஏதோ ரீசன்னால. அப்போது நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் ஒர்க் ஆகுது. அப்போது நம்ம மக்களை வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பி ஏமாறக்கூடாது. அப்போ ஸ்ட்ராட்டஜி காசு கொடுத்து வாங்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வீடியோவும் போட்டேன். ஆனால் எந்த வீடியோ போட்டாலும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு அடுத்த லெவல் மோட்டிவேஷன் பண்ண. ஓப்பனாக ஃப்ராங்காக பேசினா அப்படி ஒரு அவங்க என்ன அடா இவ்வளோ தானே, இவன் அந்த மாதிரி தானே அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற காசு எல்லாம் காலி ஆகிட்டதுக்கு அப்புறம் வராங்க. சார் கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்ணிங்க, கொஞ்சம் கிளாஸஸ் கற்று. எப்போ 2020 பார்த்தவங்க இப்போ 25 வந்து ஜாயின் ஆகும். 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 5 வருஷமாக அவங்ககிட்ட இருக்க 5 லட்சம் 10 லட்சம் எவ்வளோ அமௌண்ட் போகுது. அந்த அமௌண்ட் கையிலேருந்து போகுதுன்ற ஒரு கவலை கூட இல்லாமல் அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும், இவனும் மற்றவங்க மாதிரி தானேன்ற ஒரு அவங்களுக்கு மனசில் வரும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை வரலாம். நம்ம சேனலில் கொஞ்சம் நாளாக பாருங்கள், அட்லீஸ்ட் எங்கேயும் காசு பணம் செலவு பண்ணாமல் அட்லீஸ்ட் பாருங்கள். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் 4 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, உங்களுக்கு பொருந்துதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்றுக்கிறதோ என்ன பண்ணலான்ற ஸ்டெப் எடுக்கிறதோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் என்னுடைய வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அப்படின்றத விட உங்களுடைய நன்றி தெரிவித்து ஒர்க்கம், அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டலில் பாதுகாத்துக்கிட்டாவே அதே பெரிய சந்தோஷம் எனக்கு. இன்னும் ஸ்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த லாஸ் ஆகிடுச்சு சார், அது ஃபீலிங்கோட சொல்லலாம். லாஸ் ஆகிடுச்சு, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, போன பணம் திரும்ப வராது, அதை உறுதிப்படுத்திங்க. அப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், நம்மளால் முடியல, உங்கள் கேபிட்டலில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணது ஸ்டாப் பண்ணணும் இல்லையா. அதையே ஸ்டாப், அடிக்ஷனாக மாறிடுச்சு, அந்த உள்ளேருந்து வெளியே வர முடியல, என்னால் ரொம்ப போதையாக இருக்குது. காலையில் லாஸ் ஆகுது தெரியும் எனக்கு, போன வாரம் லாஸ் ஆகிடுச்சு, போன மாதம் லாஸ் ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்றாங்க. வர முடியலனா தயவு செஞ்சு வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களால் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல, வேறு வழியே கிடையாது. ஒன்றும் நீங்களாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, அதுவே வந்து சக்ஸஸ் தான். நான் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு நிறைய பேர், சந்தோஷம் தான். வெளியே வரணும் ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணணும், உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அது கனெக்டை ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, அதை ஃபஸ்ட்டு அங்கே க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ண முழுசாக எனக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க, கொஞ்சம் நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பேப்பர் ட்ரேடிங் ஆப் நிறைய வந்துடுச்சு. அந்த ஆப்பில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 மாதம் உங்களால் தொடர்ந்து வந்து அதில் ட்ரேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எனக்கு அந்த பொறுமை இல்லை சார், 4 மாதம் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்வாங்க. ஸோ அந்த பொறுமை இல்லைன்னா கூட, அந்த பொறுமை இல்லை அப்படின்னா உங்களால் எப்படி வந்து அடுத்த லெவலில் போக முடியும். ஸோ அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு பேஷன்ஸ் இல்லை, அப்போ பொறுமை இல்லைன்னா ரியல் அமௌண்ட் போட்டு பண்ண சொல்லக்கூட உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இது வந்து நெகட்டிவ் வீடியோ, பாசிட்டிவ் வீடியோ, இதில் வந்து மோட்டிவேஷன் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. என்னோடய வியூஸஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.